Praise the Lord. இயேசுவே நன்றி, பரிசுத்தரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை சமயத்திலே நான் ஒரு சிறு சாட்சியை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாம் ஒரு சிறப்பு ஜெபத்துக்கு செல்ல போகிறோம். ஆகவே நாம் ஒருமுகப்படுத்தி இந்த விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற ஒரு லைனை மட்டும் பாடிவிட்டு ஒரு சிறு சாட்சியை கேட்போம். அதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஆண்டவருடைய ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு அவரை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். அந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் இவர்தான். நம்ம ஒரே தெய்வம் இவர்தான். சுகம் கொடுக்கிறவர் இவர்தான். அவரை மட்டும் பார்த்தால் போதும். அவரை உற்று நோக்குங்கள், வாழ்வு பெறுவீர்கள். அவரை உற்று நோக்குங்கள், வாழ்வு பெறுவீர்கள். அவரை பாருங்கள். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆனால் ஒரு ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்க வேண்டும்.
ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். சமயத்தில் நாம் ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் கரங்களை நீட்டி, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. பிரியமானவர்களே, வேதத்தில் நிறைய சுகம் கொடுக்குற அற்புதங்கள் இருக்கு. ஆண்டவருடைய சுகம் கொடுக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அந்த காட்சிகளை பார்க்கும்போது உட்கார்ந்து கொள்ளலாம் வேண்டுமென்றால், இல்லை என்னால் முழந்தால் படியிட்டுக் கொள்ளலாம். இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை ஒரு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். லூக்கா நற்செய்தியில் 4ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலே ஒரு விஷயம் இருக்கிறது. இயேசு பேய் பிடித்தவனை குணமாக்கிவிட்டு நேராக ராயப்பருடைய வீட்டிற்கு வருகிறார், மாமியார் வீட்டுக்கு வருகிறார். பேதுருடைய மாமியார் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அங்கே பார்க்கிறார், அந்த பேதுருடைய மாமியார் என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க? காய்ச்சல். அந்த அம்மாவுக்கு காய்ச்சல். அந்த காய்ச்சல் இருக்கிறது. மற்ற விவிலியத்தை மற்ற பகுதிகளை மார்க் நற்செய்தியை பார்க்கும் பொழுது அல்லது மத்தேயு நற்செய்தியை பார்க்கும் பொழுது அவர் கையை தொட்டார்னு போட்டிருக்கும். ஆனால் லூக்கா நற்செய்தியில் என்ன போட்டிருக்கும்? அந்த காய்ச்சலை அவர் கடிந்து கொண்டார். நல்லா சொல்லுங்க. மற்ற மத்தேயு நற்செய்தியில் அவர் கையை தொட்டார், அவரை எழுப்பாட்டினார், அந்த அம்மா எழுந்தாங்க, உதவி செய்தார்கள் என்று இருக்கும். ஆனால் லூக்கா நற்செய்தியில் மட்டும் எப்படி இருக்கிறது? அந்த நோயை என்ன போட்டிருக்கு? கடிந்து கொண்டார். கடிந்து கொள்றதுன்னா என்ன? ஆங்கிலத்தில் அது ரெபியூக்ட் என்று சொல்லுகிறோம். கடிந்து கொள்ளுதல். ஏன் தெரியுமா லூக்கா மட்டும் அப்படி சொல்லுகிறார்? லூக்கா ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட நோயை எப்படி விரட்ட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. பல சமயங்களிலே நோயை கூட நம்மால் உருவாக்க முடியும். நாம நோய் இல்லைன்னா கூட நோயாளிகள்லாம் காட்சி கொடுக்க முடியும். நோய் இருப்பவர்கள் நோய் இல்லாமலும் காட்சி கொடுக்க முடியும். இதைத்தான் அங்கே லூக்கா நற்செய்தியில் அழகாக வைத்திருக்க. ஒரு சமயத்தில் நமக்கு சின்ன பிரச்சனை இருக்கும், ஒரு சின்ன நோய் இருக்கும், அதை மிகைப்படுத்தி என்னால் அது பெரிய நோயாக காட்ட முடியும். ஒரு சில சமயத்தில் பெரிய நோயாக இருந்தாலும் அதுதான் எங்களுடைய வேலை. ஒரு சமயத்தில் கிளினிக் வருவாங்க நிறைய பேர், வருந்த உடனே சொல்லுவாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை.
உடனே எங்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா, அதை டிஸ்கவுண்ட் பண்ணுறது. அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ணுறது. அவங்க சொல்லுவாங்க, பெரிய பிரச்சனைகளை சொல்லுவார்கள். அம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா, டோன்ட் வரி, ரொம்ப சிம்பிள் மேட்டர், 2 நாளில் சரி பண்ணிவிடுவோம் என்று சொல்லும். இது டிஸ்கவுண்ட். அதை ரொம்ப மினிமைஸ் பண்ணிடுறது. ஒரு பிரச்சனையை அல்லது நோயை மிகுதியாக பார்க்க முடியும், அல்லது பெரிய ஒரு நோயை கூட சாதாரண நோயாக பார்க்க முடியும். அங்கே தான் இவர் டாக்டராக வேலை செய்கிறார். லூக்கா அப்போஸ்தலர் அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. அவர் இந்த நோயை, அதில் 2 வகையான காய்ச்சலாக சொல்லப்படுகிறது. ஒன்று அது மேஜர் பெரிய காய்ச்சல், இன்னொன்று சின்ன காய்ச்சல். இந்த அம்மா அந்த நோயை எப்படி பார்த்தார்களாம்? பெரிய காய்ச்சலாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய காய்ச்சலாய் பார்த்து கொண்டு. அப்போது ஆண்டவர் அந்த அதனால தான் லோக்கா சொல்றார், அது பெரிய காய்ச்சல் அல்ல, குட்டி காய்ச்சல். அதை என்ன செஞ்சா போதும்? அதை என்ன செஞ்சா போதும்? இப்பதானே சொன்னோம், கடிந்து கொள்ளுங்கள். பிரியமானவன் நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா விஷயங்களிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். இந்த நோய்களை நம்மாலே ஓட்ட முடியும். அதனால தான் சொன்னார், என்னை நம்புகிறவர்கள் என்னை விட மிகுதியான காரியங்களை செய்வார். உங்களால் நோய்களை ஓட்ட முடியும், பிணிகளை தீர்க்க முடியும், பேய்களை ஓட்ட முடியும். அந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த அதிகாரம் இல்லாதனால தான் அப்படியே நொடிந்து நொடிந்து நோயோடு வாழ்ந்து. ஆண்டவர் சொல்கிறார், நீங்க நோயோடு வாழ்வது அவருடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் விருப்பமா யாராவது நோயோடு இருக்கணும்ன்றது இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு சக்தி கொடுத்திருக்கிறாரே, நோய்களை உங்களால் விரட்ட முடியும். எண்ணெய் பூசி ஜெபிங்கள். இப்போ பூச முடிஞ்சு அதான் பண்ண போறோம். ஆராதனை பண்ணி முடிச்ச உடனே யாக்கோபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவீர்கள். யாக்கோபாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் நோயுள்ளவர்கள் மீது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, கைகளை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்போ எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறது. 2 அதிகாரம். ஒன்று கமாண்டிங், அதாவது கட்டளை கொடுக்கவும் தெரிய வேண்டும், இன்னொன்று கேட்கவும் தெரிய வேண்டும். ஒரு சமயத்தில் ஆண்டவரேன்னு கேட்கவும் தெரியணும், ஒரு சமயத்தில் கட்டளை கொடுக்கவும் தெரிய வேண்டும். இன்னைக்கு ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு நோயில் இருக்குன்னு வச்சுங்க, அதை எப்படி கட்டளை கொடுப்பது? லூக்கா நற்செய்தியில் இந்த நற்செய்தியில் நல்லா சொல்லிக்கிறார், அதை கடிந்து கொண்டா போ சாத்தானே, இந்த காய்ச்சலை போ இயேசுவின் பெயரால். அப்போ உங்களுக்கு பவர் இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வகையான சக்தி இருக்கு. அந்த சக்தி யாரால் வந்தது? இங்கே இருப்பவரால் வந்தது. அப்ப நம்மாலே சொல்ல முடியும், எனக்கு இந்த நோய் இருக்கா, சின்ன நோய் இருக்கா, இயேசுவின் நாமத்தில் இந்த நோயை நான் விரட்டுகிறேன், போ. நீங்கள் அதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கிளைம் யோர் ஹீலிங். ஆண்டவர் எல்லாருக்கும் சுகமாய் வாழ வேண்டும் என்பது விரும்புகிறார். எல்லாருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன தெரியுமா செய்யறோம்? பல சமயங்கள் அந்த நோய்களை நமக்குள்ளேயே வர வச்சுக்கிட்டு அதில் நாம் சுகமாய் கம்ஃபர்டபுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நோய் இருக்காது, ஆனால் அந்த நோய் இருப்பதை போன்ற ஒரு பாவனை, அதை தான் நான் சொல்ல, கடிந்து கொள்ளுங்கள். அது மைனர். உங்களுக்கு நோய் இல்லை, மைனராக இருக்கும், அது சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை கடிந்து கொண்டு விரட்டுங்க. இயேசுவின் பெயரை யூஸ் பண்ணுங்க. இந்த உலகத்திலே மிக உன்னதமான பெயர், பவர்ஃபுல்லான ஒரு பெயர் இருக்கிறது, அது இயேசுவினுடைய பெயர். என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபத்துக்கு செல்வோம். எங்கள் அப்பாவுக்கு கண்ணில் ஒரு 7-8 முறை ஆப்ரேஷன் நடந்தது. அவர் சின்ன வயசில் விளையாடும் பொழுது ஏதோ ஒரு பந்து ஏதோ அடிப்பட்டது. கண்களினுடைய உள் பகுதியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனா, நான் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அவர் இரும்பினால் அவருடைய எச்சிலோடு ரத்தமும் சேர்ந்து வரும், மூக்கிலிருந்து ரத்தமும் சேர்ந்து இரும்பினாள். உடனே அதை ரொம்ப நாள் மறைச்சு வச்சிருந்தார். யார்கிட்ட சொல்ல? நானும் என் தம்பியும் இருந்தோம், என் அம்மாவும் இருந்தார்கள், யாரிடம் சொல்லவில்லை. ஏன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா ஒரு அரசாங்கத்துறை வேலையில் இருந்தார், அதனால் யார்ட்டையும் சொல்லலை. இஸ் a பிரெட் வினர், அவர் மட்டும்தான் சம்பாத்தியம். அப்போது அவர் எல்லாரும் எங்கள் வீட்டில் யாரும் அதை பார்க்கல. ஒரு நாள் எதேர்ச்சியாக இரும்பும் பொழுது அவருடைய கைகளில் ரத்த துளிகள் வந்ததை பார்த்து எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன இது, என்ன உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, என்னாச்சு? இல்லை, இது ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனடியாக டாக்டர்கிட்ட போயிட்டு அங்கே பரிசோதித்து விட்டு ஒரு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தால் அவருடைய கண்களுடைய உள்பகுதி, 2 கண்ணுக்கும் உள்பகுதியில் ஒரு சிறு இந்த மாதிரி ஒரு பந்து அளவிற்கு சதையெல்லாம் அழுகிய நிலையிலே முழுமையாக அது கொலன்னு மாறி அழுகிய நிலையில் இருக்கிறது. அப்போ அது இருமும்போது அது மூக்கினுடைய சுவாச தொலைகள் வழியாக அந்த சதை பிண்டங்கள் எல்லாம் இரத்த துளிகளாகவும் சதை துளிகளாகவும் வெளியே வருகிறது. அது அழுகிய நிலையில் இருக்கிறது. டாக்டர் பார்த்து அதிர்ந்து போனார். எப்படிங்க இவ்வளோ நாள் வச்சிருக்கீங்க? அவர் சொன்னார், நான் ஏற்கனவே என் கண்ணில் ஒரு 6 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், விளையாடும் பொழுது அடிப்பட்டது. இப்பொழுது என் கண்கள் உள்ளுக்குள்ளே என்னாச்சுன்னே தெரியல, இப்படி ஆயிடுச்சு. உடனே டாக்டர் சொன்னார், இன்னும் 1 வாரத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை இது பரவும், அது மூளைக்குள் செல்லலாம், நரம்புகளை பாதிக்கலாம், ஏதாவது செய்யுங்க. உடனே நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் 4 பேரும் ஒரு தியானத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க.
நீங்கள் ஜெபத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் எவ்வளவுக்குள்ள இறுக்கமாய் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஆண்டவரை மட்டுமே கதி என்று பிடித்துக் கொள்ளணும். சீராக்காகமும் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தை தமிழில் இருக்குது அந்த வார்த்தை. அப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு கதி. ஒரு சில ரகசிய நோய்கள் என்று ரகசிய நோய்கள் நிறைய பேர் எங்கள்கிட்ட வருவாங்க. ரகசிய நோய்கள் அது வெளியே சொல்லவே முடியாது. சொல்லுவாங்க, ஃபாதர் இப்படி ஒரு நோய் இருக்குது ஃபாதர். ரகசிய நோய்கள் அது வெளியே சொல்ல முடியாமல் இருக்கும். அது பெயர் சொல்லக்கூட தெரியாமல் இருக்க நோய்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கார், அவரை சிக்கனை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய்களுக்கு விடிவு வரும். உடனே நாங்கள் என்ன செஞ்சோம்? ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும். கதி யாரு? நமக்கெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு கதி யாரு? இயேசு தான். உடனே நாங்கள் எல்லாம் ஒரு தியானத்தில் கலந்து கொண்டோம். முதல் நாள், 2 நாள், 3ஆவது நாள். அந்த தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். அந்த ஒரு தியானத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒருவேளை அவர் சொன்னது ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா கண்கள் நல்லா இருக்கும், ஒருவேளை சின்ன ஒரு தவறு நடந்தாலும் கண் பார்வை போயிடும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என்று சொன்னார். எல்லாம் கடவுள் விட்ட கதி. நாங்கள் இயேசுவை பற்றி பிடித்தோம். எங்களுடைய ஜெபம் நல்ல குடும்பம், ஜெப குடும்பம் தான், நல்ல ஜெபிக்கிற குடும்பம். அதனால் நல்ல ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு ஜெப 5 நாள் தியானம் முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் அன்றைக்கு வந்து அடுத்த நாள் நாங்கள் எக்ஸ்ரே எடுப்பதற்காக போகிறோம். ஒரு ஃபைனல் செக்அப், ஆப்ரேஷன் பண்ணதற்கு. ஏன்னா அன்றைக்கு அட்மிஷன் போக வேண்டும். நாங்கள் சென்று எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து வந்தோம். எங்களை பார்த்த டாக்டரிடத்துல அந்த எக்ஸ்ரேவை கொண்டு வந்து கொடுத்தோம். அதை பார்த்தபோது அந்த மருத்துவர் பார்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே பிரச்சனை இருப்பதாகத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரத்த துளிகள் வருகிறது, சதை பிண்டங்கள் எல்லாம் வருகிறது இருமும் போது, அதுக்காக தான் ஆப்ரேஷன் பண்ண. இன்னொரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது, இன்னொரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க. இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தோம். அப்போது அதையும் பார்த்து விட்டு அவர் எங்களையும் பார்க்கிறார், அதையும் பார்க்கிறார். உண்மையாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்ததா? அந்த பழைய எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க. அதை காண்பித்தால் அதில் ஒரு நல்ல தெரியும், அந்த புள்ளி புள்ளியாத இடம். இந்த எக்ஸ்ரேலையும் மற்ற எக்ஸ்ரேலையும் முழுமையாக இல்லாமல் இருந்தது. அப்போது அந்த டாக்டர் கேட்டார், எப்படிங்க அது இல்லாமல் இருக்கிறது? இப்பொழுது நல்லா இருமுங்க. உடனே அவர் மூக்கில் ஒரு சின்ன ஒரு துணி மாதிரி ஒன்றை சுற்றி மூக்கில் விட்டார். அது தும்மல் வரும், ஆட்டோமேட்டிக்காக தும்மல் வரும்ல. இப்படி மூக்கில் துணியை விட்டோன்னு வச்சுங்களேன், தும்மல் வரும். தும்மல் ரொம்ப நேரம் தும்ம வச்சார். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு துளி கூட ரத்தம் வரவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் பரிசோதித்து விட்டு அவர் ஆச்சரியப்பட்டு போய் என்ன ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். ஒரு ஸ்கேனும் எடுத்து வந்தாச்சு. எங்களுக்கும் ஒரே கன்ஃபியூஷன், ஒருவேளை அந்த சதைப்பிண்டம் வேற எங்காச்சும் போயிருச்சான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். உடனே அவர் எல்லாத்தையும் பார்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்ததற்கு பிறகு இப்படி கையை கட்டி நின்று சொன்னார், பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. எங்கே போனீங்க? அவ்வளவு பெரிய சதைப்பிண்டமாக அழுகிய நிலையில் இருந்த அந்த சதைப்பிண்டம் இன்றைக்கு முழுமையாக காய்ந்து நார்மலாக போயிருக்கிறதே, நீங்கள் எங்கே போனீர்கள்? அப்போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் வேறு எங்கேயும் போகல, எங்கள் ஆண்டவரை நோக்கி போனோம். அவர் எங்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆண்டவர் இன்றைக்கும் சுகம் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா சின்ன கிளாஸ் போட்டுட்டு படிப்பார் எல்லா விஷயத்தையும். அவ்வளவு நல்ல அவர் தன்னுடைய வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது கூட கண்ணாடி எல்லாம் போவார். அவர் கண்கள் தெளிவாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்களாய் மாறியது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே தாம்மா, சிக்கனை பிடிச்சிக்கணும், உறுதியா பிடிச்சிக்கணும், கமாண்ட் பண்ணிடணும். இயேசுவின் பெயரால் இந்த நோய் ஓடட்டும்னு சொல்லணும். அந்த விசுவாச தோரணை தான் வேண்டும். அந்த விசுவாச தோரணை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் அப்படின்றதுக்குள்ள ஓடிடும். நான் பல தியானங்கள் கொடுப்பது வழக்கம். நாங்கள் அற்புத அதிசயங்களை அப்போதே பார்ப்பது வழக்கம். ஆண்டவர் அப்படியே செஞ்சிருவார். இன்ஸ்டன்டேனியஸ் என்று சொல்லுகிறோம் பாருங்க, அப்படியே செய்வார். நீங்கள் கேட்டால் போதும். கேட்கிற விதம் முக்கியம். நம்ம எப்படி தெரியுமா ஜெபிக்கணும் இந்த சமயத்தில்? ஆண்டவரே, என் நான் பெறுகின்ற சுகத்தின் வழியாக நான் உமக்கு மகிமை சேர்க்க வேண்டும். நல்லா கவனிக்கணும், என் வார்த்தைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவரே, நான் பெறுகிற சுகத்தின் வழியாக நான் யாருக்கு மகிமை சேர்க்க வேண்டும்? உமக்கு மகிமை சேர்க்க வேண்டும். எப்போதுமே ஜெபத்தை எனக்கு நிற்காம அவருக்குன்னு மாற்றிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உமக்கு மகிமை சேர்க்கும் வண்ணம் ஒரு வீடை எனக்கு கொடுங்க, அந்த வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படட்டும். இப்படித்தான் வார்த்தைகளை போட வேண்டும். நீங்கள் உடனே எனக்கு மட்டும் கொடுங்க, எனக்கு வாகனத்தை கொடுங்க, அப்படி இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு, எளிதாக நான் செல்வதற்கு எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க, அதில் உமக்கு நான் மகிமை சேர்க்கட்டும். எல்லாத்தையும் அவருடைய மகிமைக்காக, அதிமிகு மகிமைக்காக போட்டுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு நோய் இருக்கும், கை கால் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், வேதனை எல்லாம் இருக்கும். அப்போ ஆண்டவரே, இந்த வேதனை எல்லாம் மாறட்டும், அது உமக்கு மகிமை சேர்ப்பதற்காக.
எனக்கு நோய்கள் மாறட்டும், அது உம்முடைய மகிமைக்காக. என் தலைவலி மாறட்டும், அது உம்முடைய மகிமைக்காக. எனக்கு மன்னிக்கிற வரம். எல்லா சுகத்திலும் ஒரு மேன்மையான சுகம் எது தெரியுமா? மன்னிக்கிற சுகம். நீங்கள் இந்த மாதிரி சாதாரண நோய்கள்லாம் அடிக்கடி ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்காக ஜெபம் பண்ண தெரியுமா? அதிகமாக நல்ல மனசுக்காக, நல்ல அன்பிற்காக, மன்னிக்கிற மனத்திற்காக, தாராள உள்ளத்திற்காக. இதெல்லாம் கிடச்சிச்சின்னா இந்த சாதாரண தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் கடிந்து கொள்கிற நோய்கள் தான். இதெல்லாம் பெரிய நோயே கிடையாது அப்படின்றதுல ஓடிடும். எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? அதனால தான் ஒருத்தன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே கண்கள் அவன் குருடா இருந்துச்சு, ஆண்டவர் அவனை தொட்டார். உடனே அவன் கண்ணை திறந்து பார்த்தான். அப்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? மனிதர்கள் மரங்களாய் தோன்றினார்கள். அது சுகம் அல்ல. அவன் மரங்களாய் பார்த்தான். அப்போது ஆண்டவர் சொன்ன, அப்பா அது சுகம் வரலப்பா. இன்னொரு டைம் தொட்டார், 2 டைம் தொட்டார். தொட்ட உடனே அவன் மனிதர்கள் எப்படி பார்த்தான்? மனிதர்களாய் பார்த்தான். நீங்கள்லாம் இந்த கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் மனிதர்களை மனிதராய் பார்க்கக்கூடிய நல்ல சுகம் கொடுங்க, மன்னிக்கிற சுகம் கொடுங்க, அன்பை கொடுக்கிற சுகம் கொடுங்க, நோய்களை மற்றவர்களுக்கு மாற்றுகிற சுகம் கொடுங்க, கமாண்ட் பண்ற சுகம் கொடுங்க, அந்த வரத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாகவே நான் இப்போது ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் சுகம் கொடுக்க போகிறார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்க. அவங்க மட்டும், எனக்கு சுகம் கொடுக்க போகிறார், நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும், நான் இப்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இதை நாம் இப்போ அப்படி செய்ய போகிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக எப்படி செய்ய போனா, 2 பேர் நின்றுக்கவங்க. இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிக்கோங்க. முகத்தை பார்த்து கொள்ளுங்கள். முகத்தை பார்த்து ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு யாக்கோபு கற்றுக் கொடுத்தது மாதிரி ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் ஜெப நேரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபிப்பதாக இருந்தால் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். விளையாடுவதாக இருந்தால் உங்களுக்கு அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருப்பவர்கள் பல்வேறு வேதனைகளோடு இருப்பார், பிரச்சனைகளோடு இருப்பார், துன்பங்களோடு இருப்பார். அதனால் என்ன செய்றீங்க? அவங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். 2 கரங்களை இப்படி பிடிச்சுக்கோங்க. அவங்களுடைய முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள். அவருடைய முகத்தை பாருங்கள். ஒரு மைல்டு மியூசிக் மட்டும், ஒரு கார்ட்ஸ் மட்டும் இருக்கும். அவங்க முகத்தை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்களும் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கோங்க. அவங்கள பாருங்கள். இங்கே பார்க்கவே வேண்டாம். உங்கள் ஆண்டவர் உங்களை பார்க்கட்டும். ஆண்டவர் உங்களை பார்க்கட்டும். நீங்கள் இப்பொழுது அப்போஸ்தலர்களாக ஜெபிக்க போகிறீர்கள். புனித பேதுருவாக ஜெபிக்க போகிறீங்க. உங்களுக்கு முன்பாக நிற்பவர்களுக்காக அவருடைய பல்வேறு தேவைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். நீங்கள் இப்போது கமாண்ட் கொடுத்து ஜெபம் பண்ண போறீங்க. கமாண்ட் கொடுத்துனா கட்டளை கொடுத்து. நீங்கள் பிடித்திருப்பது இயேசுவை போன்று நீங்கள் பிடித்திருக்கீங்க உங்கள் கரங்களை. அவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே என் சகோதரி, நான் கரங்களை பிடித்திருக்கிற அந்த சகோதரி, என் சகோதரனை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அவங்க போகும்போது முழுமையான விடுதலை பெற வேண்டும். பயங்களிலிருந்து விடுதலை இருக்க வேண்டும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை இருக்க வேண்டும், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை இருக்க வேண்டும், பல்வேறு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விடுதலை இருக்க வேண்டும், பலவீனங்களிலிருந்து விடுதலை இருக்க வேண்டும், அசுத்தங்களிலிருந்து விடுதலை இருக்க வேண்டும், பில்லி சூனிய பயங்களிலிருந்து விடுதலை வேண்டும், சாபக்கேடுகளிலிருந்து விடுதலை வேண்டும், பல்வேறு நோக்காடுகளிலிருந்து விடுதலை வேண்டும், அசுத்தமான நினைவுகளிலிருந்து விடுதலை வேண்டும், மன்னிக்க முடியாத நினைவுகளிலிருந்து விடுதலை வேண்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஒரு விடுதலை உண்டு. இந்த சமயத்தில் ஒரு ஆவியானவருடைய பாடலை 2 வழி பாட போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் கரங்கள் பிடித்தவர்களுக்காக மனப்பூர்வமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் இங்கே அசைவாடட்டும். கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். கரங்களை பிடித்துக்கொண்டு நீங்கள் ஆவியானவர் அசைவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கே 2-3 போர் ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். எங்கே 2-3 பேர் அங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். இப்போ நீங்கள் 2-3 பேர் கையை பிடிச்சி நிற்கிறீங்க. இயேசுவே, நான் கரம் பிடித்திருக்கிற என் சகோதரி, என் சகோதரன், அவருக்கு முழுமையான சுகத்தை கொடுங்க. இன்னைக்கு அவர் போகும்போது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்கல்ல. இப்பொழுது இந்த பங்கிலை ஜெபிக்கிறவர்கள், இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபிக்கிறவர்கள், நோயோடு வேதனையோடு இருப்பவர்கள், துன்பத்தோடு இருப்பவர்கள், பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் தங்களையே உடைத்து கொண்டவர்கள், மாய்த்து கொண்டவர்கள், வீழ்த்தாட்டி கொண்டவர்கள், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அசைவாடும். நீங்கள் யாரும் பாட வேண்டாம், நீங்கள் ஜெபம் செய்யுங்க. மனசளவில் ஜெபம் பண்ணுங்க. இஸ்ராலம் இயேசுவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம்
வல்லமையாலும் நீரைத்து நீ ஆறுதல். உண்மையான உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஜெப உணர்வு மட்டுமே இருக்கட்டும். தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீ ஆறுதல். அப்படியே உங்கள் மனப்பூர்வமாக இந்த சமயத்தில் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறது. இந்த சமயத்தில் கண்ணீரோடு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தெய்வம், நோய்களை பார்க்கிற தெய்வம். நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதே விரும்புகின்ற ஆண்டவர் அவர். ஒருபோதும் நீங்கள் நோய் வந்த மாதிரியே போயிடக்கூடாது என்பதை விரும்புகிற ஆண்டவர், மனமாற்றத்தை விரும்புகின்ற ஆண்டவர் அவர். அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் இப்போது ஆவியானவரில் மீண்டுமாக நாம் பாடி ஜபிக்க போகிறோம். அந்த சமயத்தில் எங்களுக்கு நல்ல விடுதலை கொடுங்க என்று சொல்ல போகிறீங்க. இந்த சமயத்தில் கரங்களை பிடித்திருப்பவர்கள் அப்படியே ஷோல்டர் மேலேயோ அல்லது தலை மீதையோ கை வச்சுங்க. ஒருத்தருடைய ஷோல்டர் ஒருத்தர் ரெண்டு கையும் ஷோல்டர் மேலேயோ அல்லது தலை மேலேயோ கை வைத்துக்கங்க. மாற்றி மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். மனப்பூர்வமான ஜெபம், மனப்பூர்வமான ஜெபம். இந்த நெருக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் உங்களுடைய கரங்கள் ஆசீர்வாத கரங்களாக மாறட்டும், சுகம் கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும். உங்களுடைய கரங்கள் இப்பொழுது அற்புதமான கரங்களாய் மாறட்டும். யாக்கோபு சொன்னது மாதிரி, இதோ நீங்கள் கரங்களை விரித்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவுள்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போது அற்புதம் நடக்கும். ஒரு நொடி பொழுதில் அற்புதம் நடக்கும், விடுதலை கிடைக்கும். கண்ணீரோடு உள்ளத்தின் ஆழத்தில் ஞானத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், படிப்பிற்காக ஜெபிக்கிறவர்கள், பொருளாதார வளர்ச்சிக்காக ஜெபம் பண்றவங்க, நல்ல விவேகத்திற்காக ஜெபம் பண்றவங்க, சுகத்திற்காக ஜெபம் பண்றவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். இது விடுதலை நேரம், அபிஷேகத்தின் நேரம். ஆவியின் வல்லமைகள் இங்கு நிரம்ப போகிறது. அவர் கொடுக்க போகிறார். வாரும் தூய ஆவியே, எல்லாரும் கரங்களை வைத்து நீங்கள் ஜெபித்தால் போதும், பாட வேண்டாம். தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. வரும் தூய ஆவியே, அல்லேலூயா அல்லேலூயா, உம்பலனத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். மீண்டுமாக ஆளுகை செய்யும் ஆண்டவரே, ஆவியானவரே நீராளுகை செய்யும். இந்த சமயத்தில் கையை வச்சுட்டே இருங்க, அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. இப்போ சத்தமா இந்த ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எரிகோ பட்டணம் உடைந்ததற்கு அங்கே முக்கியமாக இருந்தது துதி. சத்தமாய் வாயை விட்டு யாரெல்லாம் உங்கள் பக்கத்தில் கரங்கள் பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க சுகம் பெறுவார்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்களும் சுகம் பெறுவீர்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்போது கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட. இந்த சமயத்தில் நீங்கள் வெறுமனே மியாலாம் ஜெபம் பண்ண போகிறது இல்லை. இது ஆவிக்குரிய ஜெபம், ஊக்கமுள்ள ஜெபம். சத்தமாக ஜெபிக்க போகிறீங்க. அந்த மியூசிக் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் முன்னாடி இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க. அவங்களும் உங்களுக்கு வேலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஒருவேளை தெரியாதவங்களாக இருக்கலாம், புதிதானவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை எல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சமர்ப்பிக்க போகிறீங்க. அவருடைய வேதனைகள் எல்லாம், அவருடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீங்க. ரெண்டு பேர் இங்கே சேர்ந்து செய்ய போகிறீங்க. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தமாய் அந்த எரிகோ பட்டணம் உடைவதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதே மாதிரி எரிகோ பட்டணம் உடையும், நோய்கள் நோக்காடுகள் உடையும். நீங்கள் வாய்களை திறக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சத்தமாய் ஹாலே. இன்னும் சத்தம் பத்தாது, சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பரிசுத்தரே நன்றி, காண்பவரே நன்றி, துதியின் மத்தியிலே வாழம் செய்கிறவரே நன்றி, ஜெபிக்கிற சக்தியை கொடுப்பவரே நன்றி. சத்தம் பத்தாது, எல்லாவரும் அவருடைய சொந்த மொழியிலே குரல் எழுப்பி துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. ஷரரு பல்லபரிரமலல. பரவச பேச்சு உள்ளவர்கள் பரவச பேச்சிலே ஜெபம் பண்ணுங்க. பரவச பேச்சில் உள்ளவர்கள் பரவச பேச்சிலே ஷரரு பரு பல்லலமரிர ஷலலபா தரரு பரு. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கரங்களை நீட்டி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே வேதனையோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ தலையிலே வேதனையோடு இருப்பவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒற்றை தலைவலி நீர் கோர்த்திருக்கிறது, எப்ப பார்த்தாலும் தலைவலி, எப்ப பார்த்தாலும் தலைவலி என்று சொல்லுகிறவர்களை இதோ இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எல்லா வேதனைகளும் முறியட்டும், எல்லா அசுத்தங்களும் மறையட்டும், எல்லா பயங்களும் மறையட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே, சத்தம் பத்தாது, துதித்துக் கொண்டே இருங்க. ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி. குரல் எழுப்பி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த எல்லா வேதனைகளையும் விடுதலை கொடுப்பார். இதோ ஆண்டவரே, முகத்திலே இருக்கிற பிரச்சனைகள், பருக்கள் பிரச்சனைகள், கண்ணிலே இருக்கிற பிரச்சனைகள், இதோ வேதனைகள், முகத்திலே சரியான ப்ரொபோர்ஷன் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி முழுமையான காது, தொண்டை, மூக்கு, வாய், கண்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சருமத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும். இதோ இளம் பெண்களுக்கு சருமத்தில் உள்ள பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஹalleluya. ஷரருபருபருபருப தலலபரிருபருபருபருபருப. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய ஷோல்டரை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஷோல்டரில் இருக்க எல்லா வேதனைகளையும், எல்லா எலும்புகளுடைய பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மூட்டு வேதனைகள், காலுடைய வேதனைகள், கரங்களுடைய வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். நற்கருணை ஆண்டவரே, சுகத்தை கொடுப்பவரே ஆண்டவரே, எல்லா எலும்புகளுடைய பிரச்சனைகள், நரம்புகளுடைய பிரச்சனைகள் முறிந்து போகட்டும். எல்லா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முறிந்து போகட்டும். வேதனையோடு இருப்பவர்கள், இதோ உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, படுத்தால் எந்திரிக்க முடியல என்று சொல்லுகிறோட எல்லா பேக் பெயினும் மறையட்டும், எல்லா ஷோல்டர் பெயினும் மறையட்டும், ஸ்பைனல் ஸ்பாண்டிலோசிஸ் மறையட்டும். இயேசுவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. வயிற்றினுடைய பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வயிற்றில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும் ஆண்டவரே. அல்சர் பிரச்சனை மறையட்டும், அஜீரண கோளாறுகள் மறையட்டும் ஆண்டவரே, மலச்சிக்கல் மறையட்டும் ஆண்டவரே, தேவையில்லாத எல்லா வயிற்றுடைய உபாதைகள் மறையட்டும், யூட்ரஸ் ட்ரபிள் மறையட்டும் ஆண்டவரே, இர்ரெகுலர் பீரியட்ஸ் மறையட்டும், எல்லா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் மறையட்டும் ஆண்டவரே. உம்முடைய வற்பதங்கள் இங்கே நடக்கட்டும். ஜெபிக்கிற எல்லாவரையும் ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, குழந்தை செல்வங்களை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவரையும், சுவாச பிரச்சனை உள்ளவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சரியான ஞானம் இல்லாதவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிக்க முடியாதவர்களை ஆசீர்வதிங்க, நல்லா படிக்கட்டும் ஆண்டவரே, நல்லா படிக்கட்டும். ஜெபம் செய்ய தெரியாதவர்களை ஆசீர்வதிங்க, நல்லா ஜெபிக்கட்டும், அவர் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் சரியான வேலை இல்லாதவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும், ஆசீர்வதிங்க. பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவையில்லாத கவன சிதறல்கள், தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. மன்னிக்க முடியாதவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சமயம் மன்னிக்க முடியாதவள் எல்லாவரையும் மன்னிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. அவள் முழுமையாக எல்லாவரையும் மன்னிக்கட்டும், எல்லாவரையும் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. மன்னிக்கிறது சக்தி கொடுங்க. ஹalleluya. ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லா நிலைகளும் மறையட்டும். ஷரரூப ரூப ரூப ரூப. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவரும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி, பரிசுத்தரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. செய்வதற்காய் நன்றி, சுகம் கொடுத்தவரே நன்றி, விடுதலை கொடுத்தவரே நன்றி, சுகம் கொடுத்தவரே நன்றி, விடுதலை கொடுத்தவரே நன்றி, பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தவரே நன்றி, எங்கள் ஆலயத்தை பெருக செய்பவரே நன்றி, நல்ல பொருளாதார வளர்ச்சி மிக்க ஆலயமாக எங்கள் ஆலயத்தை மாற்றப் போகிறே நன்றி, இந்த கோல்டன் ஜூபிலியிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வருவரே நன்றி, இந்த பங்கில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே நல்லாயின் குடும்பமாய் மாறுவதற்காய் நன்றி, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறுவதற்காய் நன்றி ஆண்டவரே, நல்ல பெரிய பெரிய வேலைகளை வருவதற்காய் நன்றி. ஹalleluya ஹalleluya
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் கொடுக்குற நேரம் இந்த நேரம். உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. பிரியமான கத்தோலிக்கர்களை, ஜெபித்துக்கிறவர்களே, நீங்கள் கையை வைச்சிருக்கிறது நீங்கள் சாதாரணமாக இது அழைக்கப்பட்ட நேரம். நீங்கள் கரம் வைத்திருப்பது சாதாரணமாக ஏதோ ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, அழைக்கப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது எதையெல்லாம் கமாண்ட் பண்ணி உங்கள் யார் மீது தலை வச்சு கை வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கமாண்ட் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறீங்க. மனப்பூர்வமாக கமாண்ட், ஐ கமாண்ட்னு சொல்லுங்கள். நான் கட்டளை கொடுக்கிறேன், எல்லா நோய்களும் மறையட்டும்னு சொல்லுங்கள். கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களும், இந்த சகோதரி மேல் இருக்கிற எல்லா நோய்களும் மறையட்டும்னு சொல்லுங்க. எல்லா வேதனைகளும் மறையட்டும் கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் கரங்களை விரித்து கட்டளை கொடுக்கிறார்கள் அந்த கட்டளைகள் எல்லாம் செயல்படுத்தப்படட்டும். எல்லா சாத்தானுடைய அந்தகாரங்களும் அசுத்தங்களும் நிர்மூலமாக்கப்படட்டும். கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. இயேசுவே கட்டளை கொடுக்கிறேன், ஜீவ தண்ணீரை கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. இயேசுவே விடுதலை கொடுப்பவரே நன்றி. கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர் நல்ல உயர்த்துங்க ஆண்டவர், நல்ல வேலை கொடுங்க, நல்ல படிப்பை கொடுங்க. குடும்ப பிரச்சனை மறையட்டும், வேதனைகள் எல்லாம் மறையட்டும், தேவையில்லாத பயங்கள் மறையட்டும், நல்ல வீடு கிடைக்கட்டும், அசுத்தங்கள் எல்லாம் மறையட்டும். ஒப்பு கொடுங்க, கட்டளை கொடுங்க, அதெல்லாம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்யப்போவதற்காக நன்றி, அப்படி செய்யப்போவதற்காக நன்றி. இப்போது அவர் தலையில மனப்பூர்வமாக நீங்கள் இயேசுவினுடைய அப்போஸ்தலர்களாக அவங்க தலை மீது கரங்களை வைத்து ஒரு 2-3 முறை சிலுவை அடையில் மறைந்து அவங்களை ஆசீர்வாதம் கொடுங்க. யார் மீது தலைவை கைமை வச்சுருந்தீங்களோ உங்கள் நெத்தியில் ஒரு 3 முறை சிலுவை. நல்லாயிரு, கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கார். உங்களை ஆண்டவர் இன்னும் நிறைய ஆசீர்வதிக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும். மனப்பூர்வமான ஆசீர்வாதம். இது குருவானவர் எப்படி கொடுப்பார் அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். இன்றைக்கி மட்டும் அல்ல, இந்த ஒரு 5 நிமிஷத்தோடு அல்ல, இதுக்கு மேலே நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஐ ப்ரே ஃபார் யூ, டோன்ட் வரி என்று சொல்லுங்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மனப்பூர்வமான ஆசீர்வாதம். இந்த சமயத்தில் நாம் இப்போது எண்ணெயை அர்ச்சித்து தேய்க்கப்பட போகிறது. நீங்கள் எல்லாவரும் இந்த குருக்களுடைய கரங்களில் ஒரு பவர் இருக்குது, நல்லா கவனிச்சிக்கோங்க. எப்போதெல்லாம் ஒரு சாமியார்கிட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ, அவர் எப்போதெல்லாம் ஒரு காட் பிளஸ் யூ சொல்கிறாரோ, அது உங்களுக்கு 3 வானதூதருடைய ஆசீர்வாதத்திற்கு சமமாக இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்க, மறந்துடாதீங்க. ஒரு சாமியார் உங்கள் வீட்டிற்கு வருகிறார், உங்கள் பங்கு தந்தையோ உங்கள் வீட்டிற்கு வருகிறார்னு வச்சுக்கோங்க, அது 3 வானதூதர்கள் வருவதற்கு சமமாக இருக்கிறது என்பதை நம்முடைய ஆன்சலர் என்ற ஒரு ஆண்டவருடைய பணியாளர் சொல்லுகிறார். ஒரு முறை சாமியார் உங்கள் கரங்களை கை வச்சு காட் பிளஸ் யூமான்னு சொன்னான்னு வச்சுங்க, 3 முறை வானத்தோர்கள் உங்களுக்கு தொடுவதற்கு சமமாக இருக்கிறது. அதனால் இந்த சமயத்தில் குருவானவங்க உங்களை ஆசீர்வாதம் வைக்கும்போது மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கிளைம் யோர் பிளெஸிங். நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள். எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்க. அது போதும். அதுதான் கிளைமிங் த பிளெஸிங். இந்த நேரம் ஆசீர்வாத நேரம். ஒரு பாடல் பாடப்படும். நீங்கள் வரிசையாக வரப்போகிறீங்க. 2 ஃபாதர் சொல்கிறோம், 2 வரிசையாக வருவீங்க. வந்ததற்கு பிறகு 2 குருக்களும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த கரங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சாமியார் கரங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்க வாய்ஸுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். விடுதலை பெற்றவர்களாக செல்லுங்கள். இன்னைக்கு விடுதலை நேரம். விடுதலையோடு போங்க. ஆவியோட விடுதலை ஒரு பாடல் பாடுவார்கள். நீங்கள் வரலாம்.
இந்த ஆசீர்வாதத்தின் நேரம் ஆண்டவர் நம்ம எல்லாம் தனித்தனியாக தொடப்போகிறார். அவருடைய கரங்கள் வல்லமையான கரங்கள். இன்றைக்கி நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க. அதையெல்லாம் முத்திரை செய்து அங்கீகாரம் கொடுக்குற நேரம் இது. ஒவ்வொரு பூசையிலையும் இந்த கடைசியில் ஒரு பிளெஸிங் கொடுக்குறாங்க பாருங்கள், மறக்கவே மறக்காதீங்க. அந்த நேரம் நீங்கள் வாங்கி கொண்டது எல்லாம் சீல் வைக்கிற நேரம். ஆண்டவர் சாமி அப்படி கரங்களை தூக்கி சொல்வார், சென்று வாருங்கள் பிதாசுதன். அப்படி சொல்கிறது சீல் வைக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் வாங்கினது எல்லாத்தையும் உங்களுக்கென்று முத்திரை செய்கிறது. இந்த நேரம் முத்திரை செய்ய போகிறார். நீங்கள் கேட்டது எல்லாம் ஆண்டவர் முத்திரை செய்ய போகிறார். நீங்கள் மான் பெயர்கிறதை பாடும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்கள், இதெல்லாம் நான் வாங்கிட்ட ஆண்டவரே, அதை சீல் வையுங்க. அனைவரும் முழந்தால் படியிட்டு மான் பெயர்கிறதை பாடும்.
பிதாவுக்கும் சுந்தனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாக நவியப்ப கூறிய திருவருசாதத்திலே உம்மோடு திருப்பாடுகிற நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவற்றை மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உண்மை பின்பலனையிடையே விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே.